விஷயம் சொல்லட்டுமா? இங்கே நம்ம உலகம் வந்துட்டு ஒருத்தவங்களை வந்து வெளி தோற்றத்தில் பார்த்து அவங்க இப்படி அப்படின்னு கெஸ் பண்ணுறது மேக்ஸிமம் 99.9% வந்து ராங்காக தான் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த குடிக்காரங்களை பார்த்துருக்கீங்களா? மரண குடி மாட குடி குடிப்பாங்க. அவங்கள மாதிரி வந்துட்டு தண்ணி அடித்தா சேட்டை பண்ணாத ஆளே இருக்க முடியாது. அப்படி தான் சேட்டை பண்ணுவாங்க. வீட்டில் அடிக்கிறது, உதைக்கிறது, வெட்டுறது, குட்டுறது, அது இதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இல்லாத பழக்கமே இருக்காது. அதுவே அவங்க குடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவனை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. ஹெல்பிங் மைண்ட் அவ்வளோ இருக்கும். அடுத்தவங்களோட கஷ்டத்தை அனுசரித்து நடந்துக்குவாங்க. பட் குடிச்சிட்டு அவங்களாவே இருக்க மாட்டாங்க. அது ஒரு பாட்டு. இதுவே வந்துட்டு வீடு உண்டு, குடும்பம் உண்டு, வேலை உண்டு அப்படி சொல்லிட்டு பவ்யமாக போயிட்டு வரணும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிற மொல்ல மாதிரி தானே வேறு எவங்கிட்ட இருக்காது. அவ்வளோ ஒரு பவ்யமாக அப்படியே என்னமோ நான் தான் உலகத்துலேயே நல்லவங்கிற மாதிரி பயங்கரமாக வெளிவேஷம் போட்டுட்டு அடுத்தவனை எப்படி ஏமாத்தலான்னு பக்காவாக பிளான் போட்டு ஏமாற்றுவான். அவனை குளிப்பறிக்கிறதுலேருந்து கூட இருக்கிறவனுக்கு துரோகம் பண்ணுறது, கூட இருக்கிறவனை மாட்டி விட்டுறது, கூட இருக்கிறவனை வந்து வளர்ச்சி அடைய விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி அத்தனை கேவலமான வேலையும் பண்ணுவான். சல்லி பைசா அளக்க மாட்டான் யார்கிட்டையும். மற்றவங்கள்ட்ட வாங்க தெரியுமே தவிர கொடுக்கறதுக்கு மனசு வராது. இது வந்து அமைதியாக இருக்கிறவன் பண்ணுறேன் எல்லாருமே பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இங்கே உலகம் வந்து வெளித்தோற்றமாக ஒருத்தவங்களை பார்த்து இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுது. அது மேக்ஸிமம் ராங்குன்னு தான் சொல்கிறேன். குடிக்கிறவன் எல்லாருமே வந்து கெட்டவன் கிடையாதுங்க. அதே மாதிரி குடிக்காத எல்லாருமே நல்லவன் கிடையாது. குடிக்கிறவன் வீட்டில் வந்துட்டு குடித்தா மட்டும்தான் சண்டை வரும். குடிக்காதவன் வீட்டில் வந்து பாரு எப்பயுமே சண்டை நடந்துகிட்ருக்கும். இது யூஸ்வலாக நடக்கிற விஷயம். ஸோ நான் அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நிறைய சோஷியல் மீடியாலலாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க அப்படின்னா உடனே அவங்க வந்து தப்பான போடும். அந்த அப்படியே சித்தரிச்சிருது. அவளை பற்றி உனக்கு தெரியுமா, அவள் வேற மாதிரி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அப்பா அந்த பொண்ணு வெளியிலே வராதுப்பா, அது வேலை உண்டு, அது குடும்பம் உண்டு, அது உண்டு, ரீசெண்டாக இருக்கும், குனிஞ்சு தலை நிம்மறாதுன்னு அவள் போடுற ஆட்டம் வெளியில் தெரியவே தெரியாது. அத்தனை உலக வேலையும் பார்ப்பான். அது வந்து அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ என்றைக்குமே யாரையும் வெளித்தோற்றத்தில் பார்த்து வந்து எப்பயுமே கெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காருங்க. அவர் பயங்கரமாக தண்ணி அடிப்பார். வீட்டில் வந்து பிரச்சனை நடக்கும். பட் அவர் வந்து ட்ரிங்க் பண்ணாத டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி அவ்வளோ கேர் பண்ணிக்குவார். ரொம்ப அன்பாக இருப்பார். ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே போய் நிற்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவன் யார்? இவன் வந்து ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரமோவா மரனா, ஒரு தடவை பார்த்தா அம்பியாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு மாதிரி தோணுங்க. அந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் மைண்டு. யார் என்ன சொன்னாலும் லிசனிங் மைண்ட் அந்த எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது குடிக்காத டைம் நான் சொல்கிறேன். யாராவது கஷ்டம் சொன்னாங்கன்னா ஏன் இதனால் என்ன பிரச்சனை சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஆறுதல் சொல்கிற வார்த்தை கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு நானுமே ஆரம்பத்தில் நினச்சிருக்கேன், குடிக்கிறவங்களாம் வந்து மகா மட்டமானவன். எல்லாருமே அப்படிதான். குடியை நிப்பாட்டு, குடினால வந்து குடும்பம் கெட்டு போகுது, அது வேறு விஷயம். நான் குடிக்கிறவனுக்கு இங்கே சப்போர்ட் பண்ண வரல. குடிக்கிறவன் எல்லாருமே கெட்டவன் அப்படின்னு நினைக்கிறத கொஞ்சம் மாற்றிக்கங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். அதே மாதிரி ரொம்ப நல்லவனாக நடிக்கிறவனையும் எப்பயும் நம்பாதீங்க. குடிக்காமல் பவ்யமாக இருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட தான் வேலைத்தனமே இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. மேலோட்டமாக பார்த்து யாரையும் கெஸ் பண்ணாதீங்க.